கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போட்டு புகழ் பெறுபவர்களை அழைத்து பாராட்டுவதற்கும் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அதை பரப்புவதற்கும் மட்டும் முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் உண்மையான சாதனையாளர்களுக்கு அதே அளவு கவனம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதித்த ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பெண் பல சிரமங்களையும் சமூக பொருளாதார தடைகளையும் கடந்து கல்வியில் முன்னேறி சர்வதேச அளவில் நடைபெற்ற அழகி போட்டியில் கலந்து கொண்டு கலாச்சார தூதர் பட்டத்தை வெல்வது சாதாரண விஷயமல்ல. இது தனிப்பட்ட வெற்றியாக மட்டுமல்லாமல் அந்த பகுதியின் மக்களுக்கு பெருமையையும் தமிழர் பண்பாட்டின் மதிப்பையும் உலக அரங்கில் எடுத்து செல்லும் ஒரு முக்கிய சாதனையாகும். முதுகுளத்தூரை சேர்ந்த விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த ஜோதிமலர் எந்தவித பிரபல பின்னணியும் இல்லாமல் தங்களின் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் உயர்ந்திருக்கிறார். இவர்களின் சாதனை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் முயற்சி செய்தால் உயர முடியும் என்ற நம்பிக்கையையும் தருகிறது. ஆனால் இவ்வாறான உண்மையான சாதனையாளர்களை முதலமைச்சர் நேரில் அழைத்து பாராட்டுவோ அல்லது சாதனையை அங்கீகரிக்கவோ செய்யவில்லை. அந்த வகையில் சீமான் அந்த பெண்ணின் உண்மையான கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பை உணர்ந்து அவரை பெருமைப்படுத்தி அறிக்கை வெளியிட்டு அங்கீகரித்து உள்ளார். பார்த்தீங்களா, அதுதான் சீமான். இதுதான் சமூக ஊடக புகழ்ச்சிக்காக மட்டும் நேரம் ஒதுக்கும் முதலமைச்சருக்கும் உண்மையான தமிழ் பண்பாட்டு தூதர்களை அங்கீகரித்து மதிப்பளிக்கும் சீமானுக்கும் இடையே உள்ள வித்தியாசம்.